வெற்றியோ, இன்பமோ, நல்ல அனுபவமே கிடையாது. அது உன்னை மயக்கத்திற்கு ஆளாக்கும். எது தெரியுமா நல்ல அனுபவம்? மனைவி, உங்களுடைய கணவன், உங்களுடைய குழந்தைகள், நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நபரும் உங்கள் கர்ம வினையின் பலன். என்னுடைய மகிழ்ச்சி என்கிட்ட இருக்கு. இவங்க வந்து பாராட்டணும், இவங்க வந்து செய்யணும். இந்த தெளிவே இப்ப மக்களுக்கு இல்ல. இறைவன் உள்ள வந்துட்டுமே உங்களுக்கு செம்ம கெத்தா இருப்பீங்க. என் அகம்தான், என்னுடைய எண்ணம் தான். நான் நல்லவனா கெட்டவனா, இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்று. கண்ட கண்ட விஷயங்கள்ல மகிழ்ச்சி கிடையாது. பாரதியார் சொல்வார், ஞாயிற்றை சங்கிலியால் அளக்க முடியுமான்னு கேட்பார் பாரதியார். ஞாயிறு என்பது சூரியன். அந்த சூரியனை அதன் சுற்றளவை சங்கிலி கொண்டு ஒருவன் அளக்க முற்பட்டால் அது எவ்வளவு முட்டாள்தனம். முதல்ல அது கிட்டக்கவே போக முடியாது. ஏனென்றால் அதனுடைய செல்சியஸ் மையப்பகுதியில் 1,00,000 டிகிரி. 100 டிகிரியே நினைச்சு பாருங்க. 1,00,000 டிகிரின்னு சொல்றேன் மையப்பகுதி. அவ்வளவு கனல். அது 9 கோடி மைல் தொலைவில் இருந்து நம்மை சுட்டெரிக்கும் பொழுதே தாங்க முடியல. தகிக்குது வெயில் கோடை காலத்துல. அப்ப அதனுடைய மைய பகுதி எப்படி இருக்கும்? 1,00,000 டிகிரி. அதனுடைய விளிம்பு பகுதி 6,000 டிகிரி. நமக்கு வந்து சேர்றது அறை வெப்பநிலை 30 டிகிரி. அதுக்கு மேல கொஞ்ச நாளும் வேக்காடு தாங்கல. அது கிட்ட போய் அதை அளக்கணும்னு முற்பட்டா முதல்ல அதனுடைய வெம்மை கிட்ட போக முடியாது. இன்னொன்று, அது எவ்வளவு பெரியதுன்னு சொல்றாங்க. பூமியை விட கிட்டத்தட்ட 16 லட்சம் மடங்கு பெரியது. 16 மடங்கல்ல, 16 லட்சம் மடங்கு பூமியை விட பெரியது. இமேஜினே பண்ண முடியல. 16 லட்சம் பூமியை கொண்டு போய் நம்ம சூரியன்ல வைக்கலாம். இல்ல சூரியனை கொண்டு 16 லட்சம் பூமி செய்யலாம். சூரியன் எவ்வளவு பெருசு. ஆனா இந்த சூரியன் மிகச் சிறிய கோள், நட்சத்திரம். சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான். கிட்டக்க இருக்கிறதுனால அதனுடைய பிரகாசம் நல்லா தெரியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூரியனை ஒருவன் அளப்பதற்காக சென்று அதற்கு ஒரு சங்கிலி எடுத்துட்டு போனா எப்படி? அதை சொல்கிறார் பாரதி. ஞாயிற்றை சங்கிலியால் அளக்க முடியுமா? அளக்க முடியாது. இப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அதுபோல ஞான சத்குருவின் புகழை 1000 நா கொண்ட ஆதிசேஷனாலும் முடியாதாம். நம்முடைய புராணம் என்ன சொல்லுது? ஆதிசேஷன் தான் இந்த உலகை தாங்கி கொண்டிருக்கிறார். அது மேலதான் பரமாத்மா படுத்துட்டு இருக்காரு. அந்த ஆதிசேஷனுக்கு எத்தனை நாக்கம்? 1000 நாக்கம் அப்படின்னு நமக்கு புராண செய்தி சொல்றாங்க. அந்த 1000 நா கொண்ட ஆதிசேஷனால் கூட சத்குருவின் புகழை சொல்ல முடியாதாம். ஒரு குரு வாழ்க்கையில வரும் பொழுது அவர் ஏற்படுத்துகிற மாற்றங்கள் அது யாராலும் நம்ம கொடுக்க முடியாது. கல்வியோ செல்வமோ அல்லது அறிவோ அல்லது உறவுகளோ யாரும் கொடுக்க முடியாததை ஒரு குரு நிகழ்த்துவார். அது என்ன ரசவாதம் நிகழும் தெரியாது. அப்படிப்பட்ட குருவினுடைய புகழை ஒரு 1000 நா கொண்ட ஆதிசேஷனாலே முடியாதே, என்னால எப்படி முடியும்னு கேட்பார் பாரதி. இந்த அகவல் பெருமையை நம்மால சொல்லவே முடியாது. வெறும் பெருமை அல்ல, வெறும் பேச்சல்ல, உண்மை. உங்களுக்கு என்ன வேணுமோ, இது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மல்டி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். இது நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். உடல் நலமா? அகவல் படிங்க. இல்ல உங்க வீட்டுல குடும்பத்துல பிரச்சனையா? எத்தனையோ அதிசயங்களை இந்த அகவல் நிகழ்த்தி இருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் அகவல் வீட்டுல படிங்கன்னு சொல்லிடுவேன் நான். 3 பொண்ணுங்களுக்கு ஒரு வீட்டுல கல்யாணம் ஆகல, அகவலை படிங்க, ஒரே வருடத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. இது என்னடா இந்த ஜாதகம்? ஏன்னா உலகியல் வாழ்க்கைக்காக தானே நீ ஆன்மீக துறைக்கு வரமாட்டேங்கிற. வர முடியலம்மா, எங்கம்மா வர்றது அப்படின்னா, இது 3 பொண்ணுங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆக நான் நீங்க வர சொன்னேன் அப்படி. சரி அகவல் வீட்டுல படிங்க, வேற எந்த சடங்கு பண்ணு, சம்பிரதாயம் பண்ணு, அதை பண்ணலாம் நம்பாத, வீட்டுல கொண்டு போய் அகவலை படி. ஒரு அம்மாவுக்கு பில்லி சூனியம் வச்சுட்டாங்கன்னாங்க. அது உண்மையோ பொய்யோ, ஆனா அந்த அம்மா வந்து சொன்னாங்க, என் கணவனுக்கும் எனக்கும் ஆகவே இல்லை, நான் தனியா தான் இருக்கேன், எனக்கு வீட்டுல அவ்வளவு பிரச்சனை இருக்கு, என் மனசே தற்கொலை பண்ணிக்கணும்னு தான் தோணுது, நான் என்ன பண்ணேன்? ஒன்றும் இல்லை, அகவல் நாங்க ஆன்லைன்ல படிக்கிறோம். அப்போ தொடர்ந்து படித்தோம். அதை நீ படி. ஒரு 2-3 நாட்கள் படித்தார்கள், அவ்வளவுதான், வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்க அவ்வளவு அகவல் பாராயணத்தில் அத்தனை ஒரு ஈடுபாடு கொண்டு சென்னை முழுவதும் எங்கெல்லாம் அகவல் பாராயணம் படிக்கிறார்களோ அங்கெல்லாம் போய் அவங்க பாராயணம் நடத்துறாங்க. அவங்க ஒரு குழுவை வச்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் அகவல் பாராயணம் உங்களுக்குள் நடத்தி காட்டும். இதை நீங்க நம்பணும். ஏன்னா இதனுடைய அவ்வளவு வள்ளல் பெருமானார் இதை எப்படி எழுதினார் என்றால், ஐயா வந்து 1823ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி
இந்த பூ உலகில் வருவிக்க உற்றார். அவதரித்தார் என்பதை விட இறைவனால் வருவிக்க உற்றார். இறைவன் அவரை வருவிக்க செய்கிறார். ஏன் செய்கிறார்? அவரே சொல்றார். இது நல்லா உள்ள எடுத்துக்கோங்க. ஏன் செய்றாரு? இது கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்றாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம், தெரிஞ்சிருக்கணும். கர்ணன் படம் பார்த்த எல்லாருக்கும் தெரியணும். அந்த கர்ணன் படத்துல இது வரும். உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாட்டு கேட்டிருக்கீங்களா? அதுல பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுக்ருஷ்டாம் தர்ம சம்சாவனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இறைவன் இந்த பூ உலகில் குருவாக, மகான்களாக அவதரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தெய்வம் மானுஷ ரூபானா, தெய்வம் மானுஷ ரூபானா, குரு மானுட சட்டை போட்டு கொண்டு வந்த சாட்சாத் பரபிரம்மம். அப்போ ஒவ்வொரு குருமார்களும் ஏன் அவதரிக்கிறார்கள் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்றாரு. அப்பா அர்ஜுனா, எப்பொழுதெல்லாம் இந்த பூ உலகில் அதர்மம் தலை தூக்குகிறதோ, தர்மத்தின் சக்தி குறைக்கப்படுகிறதோ, தர்மத்திற்கு சோதனை உண்டாகிறதோ, தீயவர்களின் கை ஓங்கி நல்லவர்களுக்கு துன்பம் உண்டாகிறதோ, அப்பொழுதெல்லாம் நான் தோன்றிக் கொண்டே இருக்கிறேன். எதற்காக? நல்லவர்களை காப்பாற்றி, தீயவர்களை அழித்து, அதர்மத்தை ஒழித்து, தர்மத்தை நிலைநாட்ட நான் தோன்றிக் கொண்டே இருக்கிறேன். இதுதான் சத்தியம். யதா யதா ஹி தர்மஸ்ய அபியுத்தான அதர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத ததாத்மானம் சிருஜாம்யகம். இதே பொருள்படும் இன்னொரு ஸ்லோகம். எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு சோதனை உண்டாகிறதோ அப்பொழுதெல்லாம் அர்ஜுனா நான் தோன்றிக் கொண்டே இருக்கிறேன். இது அப்படி கிருஷ்ணன் சொன்னது. இதையே வள்ளல் பெருமானார் தன்னுடைய திருவருட்பாவுல சொல்றார். நான் வருவிக்க உற்றேன், அவர் தோன்றிக் கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி தன்னை கடவுளாக சொன்னார் கிருஷ்ணர். தன்னை கடவுள்னு சொல்லிக்கிட்டார் கிருஷ்ணர். அது தப்பு இல்லை. நீ எப்படி பார்க்கிறாயோ அப்படித்தான். என்னை கடவுள் காக்கிறார் என்று சொன்னாலும் சரி, துவைதம். என்னை கடவுள் தான் ஏன் காப்பாத்துறாரு அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லை. இது துவைத பாவனை. எங்கோ கடவுளை வைத்து நாம் பார்ப்பது. இது பக்தன். எனக்குள்ளதான் கடவுள் இருக்காரு. கடவுள் எங்க இருக்காரு? இங்க இருக்கிற கடவுள் இங்க இல்லையா? என் கை கால்களை இயக்குவது யார்? என் உடலை ஜீர்ணிப்பது, உணவை ஜீர்ணிப்பது யார்? என்னை பேச வைப்பது யார்? என்னை பார்க்க வைப்பது யார்? அப்படின்னு சொல்லி என்னுள் கடவுள் இருக்கிறார் நீங்க நம்பிட்டீங்கன்னா நீங்க யோகி. கடவுளே நான் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஞானி. வித்தியாசம் கிடையாது. அப்படி கிருஷ்ண பரமாத்மா தன்னை கடவுளாக பார்த்தார். நான் பார்த்துட்டேன், நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல, நான் சொல்றது உண்மைதான். வள்ளல் பெருமானார் பக்த பாவனையிலிருந்து எழுதுறாரு. எப்பா, அந்த கடவுளால நான் வருவிக்க உற்றேன்பா. எதற்காக என்றால் அகத்தே கருத்து. ரொம்ப அற்புதமான திருவருட்பா ஐயா எழுதிய திருவருட்பா. அகத்தே கருத்து, புறத்தே வெளுத்து. பார்ப்பதற்கு உள்ள அவ்வளவு அழுக்கம். அகத்தே கருப்புனா என்ன? இப்ப புற கருப்பு தெரியும். அகக்கருப்புன்னா அவ்வளவு அழுக்கு இருக்கு. என்னென்ன அழுக்கு? பேராசை, கோபம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், பொறாமை, அவசியமற்ற பயம், அதிகார போதை, மற்றவர்களை அவமதித்தல், தற்பெருமை, தற்புகழ்ச்சி, இப்படியெல்லாம் பொய், களவு, சூது, கொலை, இப்படியெல்லாம் எவ்வளவு குணங்கள் இருக்கு இல்லையா? ஒழுக்கமின்மை, நேர்மையின்மை, அழுக்காறு, மற்றவர்களை அவமதித்தல், இன்னா சொற்களை பேசுதல், கொடுஞ்சொற்களை பேசுதல், கொடுமையாக பார்த்தல், தீயவற்றை கேட்டல், தீயதை புசித்தல், சொல்லிட்டே போகலாம். ஐம்புலன்களாலும் மனதாலும் நாம் ஏற்றுகின்ற குற்றங்கள். நீ இந்த உலகம் எவ்வளவு அழகா இருக்கணும், நல்லா சிந்திச்சு பாருங்களேன்.
எப்பவும் இதான் தோணும், ஏன் இப்படி போட்டு அடிச்சுக்கிறாங்க? உலகம் என்கிற அரங்கத்திற்கு நாம் ஒரு சில வருடங்கள் வந்திருக்கிறோம். யார் எப்ப கிளம்புவாங்கன்னே தெரியாது. யாரையும் போய் கேட்கவும் முடியாது. எப்ப கூப்பிடுவாங்கன்னே தெரியாது. வந்த வேலையை முடிச்சுமானும் தெரியாது. இவ்வளவு நிலையற்ற வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சரி, எப்ப வேணாலும் கிளம்புறதுக்கு நம்ம தயாரா இருக்கிற வாழ்க்கையில அப்ப எவ்வளவு ஒரு இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும். நான் எப்ப வேணாலும் கிளம்பிடுவோம்ப்பா. தெரியுதா? இதுதான் நம்ம சிந்திக்கவே மாட்டேங்கிறோம். இப்ப இதனால எவ்வளவு கொடுமைகளை அனுபவிக்கிறோம், எவ்வளவு கொடுமைகளை செய்யறோம் இல்லையா? அப்ப ஐயா சொல்றாரு, இதெல்லாம் என்னன்னா உள்ள கருப்புன்றார். உள்ளத்துல அவ்வளவு கருப்பு இருக்கு. கண்ணதாசன் போடுவாரு ஒரு பாட்டு, ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. திருவருட்செல்வர்னு ஒரு படத்துல. கண்ணதாசனை விரும்பாதவர்களே இருக்க முடியாது. இளைய தலைமுறைக்கும் பிடிக்கும். அதுதான் கண்ணதாசனின் பெருமை. அதுல அவர் சொல்லுவார் ஒரு பாட்டுல, உடலே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு, பூலக வாழ்க்கை என்னும் பொல்லாத கல்லினிலே, மோதி அடிக்கையிலே முட்டி கசக்கையிலே, மோதி அடிக்கையிலே முட்டி கசக்கையிலே, அழுக்கெல்லாம் வெளுக்குதடா வெள்ளையப்பா, அவன் அருள் என்னும் நிழலினிலே வெள்ளையப்பா, இந்த உயிரெல்லாம் வாழுதடா வெள்ளையப்பா. திருவருட்செல்வராக ஏ.பி. நாகராஜன் சிவாஜி கணேசனை வச்சு எடுத்திருப்பார். அதுல அந்த நாயன்மார் யாருன்னு, சலவை தொழில் செய்பவர், திருகுறிப்பு தொண்டர். அவர் தன்னுடைய தொழிலை வச்சு ஞானத்தை பாடுவார். உடலே அழுக்கு துணி, இந்த உடல் அழுக்கு துணி, உவர் மண்ணே நம் பிறப்பு, இந்த பூ உலக வாழ்க்கை என்பது கல், அதில் துன்பம் இன்பம் என்பதுல முட்டி கசக்கையிலே மோதி அடிக்கையிலே, அழுக்கெல்லாம் வெளுக்குதடா வெள்ளையப்பா, அவன் அருள் என்னும் நிழலினிலே வெள்ளையப்பா, இந்த உயிரெல்லாம் வாழுதடா வெள்ளையப்பான்னு பாடியிருப்பார். அப்படி இந்த கருப்பு இருக்கு பாருங்க, அது இன்ப துன்பம்னு அந்த அடி வாங்கும். அப்ப அந்த அனுபவ பாடம் தான் இந்த அழுக்கை எடுக்கும். புறந்தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். கோயிலுக்கு போகும்போது குளிச்சுட்டு சுத்தபத்தமா போன்றாங்க. இதை சுத்தபத்தம் பண்ணுவோம். இதை எதை வச்சு சுத்தம் பண்றது? எந்த சர்ஃபெக்சலு, எந்த விம் லிக்விடு, எந்த ஏரியலு, எந்த ரின் சோப்பு, எந்த லைசால் போட்டு இதை சுத்தம் பண்றது? இப்படிப்பட்ட சத்சங்கங்கள் தான் சுத்தம் செய்யும். நீ வெற்றிகளையும் இன்பங்களையும் உனக்கு தொடர்ந்து வரும்பொழுது கூட உனக்கு நல்ல அனுபவம் கிடையாது. வெற்றியோ இன்பமோ நல்ல அனுபவமே கிடையாது. அது உன்னை மயக்கத்திற்கு ஆளாக்கும். எது தெரியுமா நல்ல அனுபவம்? தோல்வி. தோல்வியும் துன்பமும் தான் நல்ல அனுபவங்கள். இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றியாளனாக, பெரிய ஒரு தலைவனாக யார் மாறுவார்கள்னா, நிறைய அவமானங்களையும் தோல்வியங்களையும் அலட்சியங்களையும் துன்பங்களையும் அனுபவித்தோம். பேசுற பேச்சு இருக்கு பாருங்க, அது போய் உள்ள ஊடுருவும். நீங்க எல்லா தலைவர்களையும் சந்தித்து பாருங்க. தோல்வியை சந்திச்சது இல்லைன்னு சொன்னாங்க விஷயமே கிடையாது. அவங்ககிட்ட நம்ம எப்படி போய் பேசுவோம்? ஏன்னா 99% மக்கள் தோல்வியை தான் சந்தித்து கொண்டிருக்காரு. இப்ப எல்லா கிளாஸ்லயும் 60 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா ஒருத்தன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அந்த ஃபர்ஸ்ட் ரேங்குக்கு தான் மீதி 59 போராடுது. எல்லாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துடுறாங்களா? எல்லா பசங்களும் என்ன சொல்லி நம்ம படிக்கிற பசங்களை, நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரும். ஆனா வர்றது 1ஓ 2ஓ வரும். மீதி எல்லாம் கிடைக்கலன்னு ஏங்குறவங்க தான். அப்ப அவங்களுக்கு தான் நம்ம பேசணும். விழுக்காடு யாரு? அப்ப அந்த தோல்வி அடைந்தவன் சொல்றான் பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாடா. தோல்விதான் நல்ல வார்த்தைகளை கொடுக்கும். நாம நல்ல வாழ்க்கையில நல்ல விதைகளை ஊன்றுவதற்கான காலம் எது தெரியுங்களா? நல்லா எடுத்துட்டு போங்க. இப்போ சொல்லுவாங்க, ஒரு கீரை விதைக்கணும்னா அதுக்குரிய காலம் இருக்கு, ஒரு மாங்காய் விதைக்கணும்னா அதுக்குரிய காலம் இருக்கு, நெல்லு விதைக்க ஒரு காலம் இருக்கு, கேழ்வரகு விதைக்க ஒரு காலம், இப்படி சொல்லுவாங்க. விவசாயிகளுக்கு தெரியும். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னுவாங்க. டைம் பார்த்து விதைக்கணும்னுவாங்க. எப்ப மழை வரும்னு விவசாயிகளுக்கு தெரியும். இந்த மாதத்துல இந்த விதை போட்டா உன்னுடைய உயர்வுக்கான விதைகளை நீ எப்ப போடணும்னு சொல்றாங்க. தோல்வி காலத்தில் போடு. நீ அவமானப்படும் போது போடு. மற்றவர்களால் ஏளனத்திற்கும் விமர்சனத்திற்கும் இப்படியெல்லாம் கேலிக்கும் ஆளாகும் போது என்னையா அப்படி சொல்றீங்க? ஒரு தலைவர்கள் ஆப்ரஹாம் லிங்கன், அவர் அவ்வளவு அவமானங்களை சந்தித்தார். அவருடைய உருவ கேலியா இருக்கட்டும், அவருடைய தொழில், அவங்க அப்பா ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி.
இவன்லாம் அதிபர் பதவிக்கு போட்டியிடுறானான்னு கேட்டாங்க. ஏன்னா அவருடைய முகம் அவ்வளவு அழகா இருக்காது. ஆபிரகாம் லிங்கனினுடைய முகத்தை பாருங்கள். அப்துல் கலாம் ஐயாவுடைய ஹேர் ஸ்டைல் எத்தனை பேர் கிண்டல் பண்ணாங்க. அதே ஹேர் ஸ்டைல். ஆனா இன்று வரை அவரை மிஞ்சும் ஒரு குடியரசுத் தலைவர் இருக்காரா? கேலிகளும் கிண்டல்களும் தான் நம் வாழ்க்கையினுடைய உரமா எடுத்துக்கும். அப்போ இந்த அகத்தே கருத்து என்பது வள்ளல் பெருமானார் சொல்றாரு, புறத்தே வெளு. உள்ள இவ்வளவு கருப்பு, ஆனா வெளியே எப்படி இருப்பாங்களாம்? வெள்ளையும் சொல்லையுமா பார்க்க ரொம்ப நல்லவங்களா காட்சி கொடுக்குறாங்கப்பா. அப்படிப்பட்ட உலகோர் அனைவரையும் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒருமை பார்வை. அவர் பிறந்தது மருதூர் மக்கள்னு சொன்னாரா? இல்ல அவர் தன்னுடைய சத்திய ஞான சபையை நிறுவியது, தன்னுடைய செயல்களை செய்தது, தர்ம காரியங்களை செய்தது அனைத்தும் வடலூர் மக்களேன்னாரா? இல்ல அவர் அதிக ஆண்டு காலம் வாழ்ந்தது சென்னை மாநகரம், அங்க மக்களேன்னாரா? இல்ல தன்னுடைய மொழி தமிழ் மொழி, தமிழ்நாட்டு மக்களேன்னாரா? இல்ல இந்த பாரத தேசமேன்னாரா? இல்ல, உலகோர் அனைவரையும். ஐயாவுடைய கருத்து எல்லாருக்கும் பொருந்தும். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகோர் அனைவரையும் என்ன செய்ய வந்திருக்காராம் ஐயா? இறைவன் எதனால வருவிக்க விட்டுருக்காராம்? சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்து அவர்கள் அனைவரும் அகத்தே இந்த கடவுளை பெற்று பரம்பொருளை பெற்று கண்டு மகிழ்ந்திட என்னை இந்த யுகத்தே வருவிக்க உற்றேன், அவன் அருளை பெற்றேனே என்றார். கடவுள் என்னை எதற்கு தெரியுமா ஐயா வர வச்சாரு? இந்த யுகத்தில் நான் எதற்கு வர வைக்கப்பட்டிருக்கிறேன் என்றால், இந்த உலக மக்கள் எல்லாம் அகத்தே கருத்து இருக்காங்கப்பா, புறத்தே வெளுத்து இருக்காங்கப்பா. அப்ப எப்படிப்பா சந்தோஷம் இருக்கும்? வீடு ஃபுல்லா குப்பை இருக்குங்க, வீடு முழுவதும் குப்பை. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா நல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நம்ம கிட்ட கம்மி தான் பணம் இருக்கு, வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம், பட்ஜெட்டுக்கு மேல போயிடுச்சு. நல்ல அறிவாளி என்ன பண்ணுவாங்க? வெளியில பூசுறதை கொஞ்சம் நிறுத்திடுவோம், வீட்டுக்குள்ள இருக்கிறத கொஞ்சம் முடிப்பா, பணம் வந்த பிறகு அப்புறம் நான் பண்ணிக்கிறேன் வேலையன்னுவாங்க. முட்டாள் என்ன பண்ணுவான்? ஐயோ பாக்குறதுக்கு அழகா இருக்கணும், வெளியே பூசியா, உள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா குண்டும் குழியுமா, தர போடல, சிமெண்ட் பூசல, மேல பூசல, எப்படி இருக்கும்? ஃபேனு போடல, லைட்டு போடல, ஒண்ணும் இல்ல. அப்படித்தான் இந்த உடலாகிய வீட்டுக்குள்ளேயும் மனசாகிய இந்த அகம் அவ்வளவு அழுக்கா இருக்கு. அப்ப வீட்டுக்குள்ள நம்ம எப்படி இறைவன் குடியிருப்பார்? இந்த அகம் தானே எல்லாம். என்னுடைய அகம் தானே நானு இல்லையா? இந்த அகம் தானே நானு, என்னுடைய எண்ணம் தானே எல்லாமே. நல்லா சிந்திச்சு பாருங்க. என்னை தீர்மானிப்பது எது? என் அகம்தான், என்னுடைய எண்ணம் தான். நான் நல்லவனா கெட்டவனா? இந்த மனிதர்களினுடைய உயரம் என்னன்னு வள்ளுவர் சொல்றாரு, வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. எப்படி நீரின் மட்டம் குளத்தில் உயர உயர தாமரை தண்டினுடைய உயரம் அதிகரிக்குமோ, அதுபோல உன் உயரம், உன் உள்ளத்தின் உயரம் தான் உன் உயரம். நீ எப்படி இருக்க? அன்பா இருக்கியா? சுத்தமே கருணையே இல்லையா? நம்ம எப்படி பார்ப்பாங்க? தயவுப்பா, அன்புப்பா, எப்பவும் சிரிச்ச முகம்பா, எப்பவும் இன்முகம்பா, இப்படித்தானே நம்மை அளவீடு செய்கிறார்கள். அப்ப ஐயா சொல்றாரு, அதை நான் எடுக்க வந்திருக்கையா. ஈகத்தே, ஈகன்னா உள்ள, ஈகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே. ஏன்னா இந்த உலகத்திலேயே சந்தோஷமா ஒண்ணு இருக்குன்னா அது கடவுள் மட்டும்தான். கடவுள் மட்டும்தாங்க சந்தோஷம். வேற எந்த பொருளும் சந்தோஷம் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அது நித்திய சந்தோஷம் இல்லை, நிரந்தர சந்தோஷம் இல்லை, ஒரு போலியான சந்தோஷம். இது பண்பட்ட ஆத்மாக்களுக்கு தான் புரியும். இப்போ புரியலன்னா இன்னும் 4 பிறவிக்கு அப்புறம் புரியும், இல்ல இன்னும் ஒரு சில ஆண்டுகாலத்துக்கு பிறகு புரியும், அந்த ஆத்மாவினுடைய பக்குவ நிலையை பொறுத்து. ஆனால் ஒரே சந்தோஷம் உலகில் உண்டா? கடவுள் மட்டும்தான். ஏன்னா அவர் மட்டும்தான் நிரந்தர சந்தோஷத்தை கொடுப்பார். அவரை அடைந்தவர்கள் மட்டும்தான் நித்திய சந்தோஷம் மிக்கவர்களாக, ஆனந்தம் மிக்கவர்களாக இருக்கிறார். ஐயா சொல்றாரு, அந்த உள்ள போட்டுடு, அவன் இந்த கண்ட விஷயத்தை எல்லாம் பார்த்து ஃபீல் பண்ண மாட்டான். எவ்வளவு பண்றோம்ல, அத்தனை விதமாக நம் சந்தோஷத்தை இழக்கிறோம். எவ்வளவு போட்டிகள், பொறாமைகள், அல்ப விஷயத்துக்கெல்லாம் சண்டை. யுகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றேன்னு வரும். மகிழ்ந்திடுதற்கு அப்படியே அவருக்கு ஏக்கங்க, நம்ம எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஏக்கம். நம்மளை பாக்குறாரு, ஏன் இந்த மக்களுக்கு மகிழ்ச்சியே இல்லை? நம்ம இயல்பு என்ன தெரியுமா? மனிதனின் இயல்பு மகிழ்ச்சியா இருக்கிறது. நமக்கு மகிழ்ச்சியாவே இருக்க தெரியல. எல்லாருமே அவங்கவுங்க அழகா மகிழ்ச்சியா இருக்காங்க. நம்ம ஏதாவது பிரச்சனை, இப்ப வீட்டுல கணவன் மனைவி மேல அன்பு காட்டுறது, மனைவி கணவன் மேல, பிள்ளைங்க எல்லாம், எவ்வளவு வீடு மகிழ்ச்சியா இருக்கலாம். இருக்கிறோமா? மகிழ்ச்சியாவே இருக்கிறது இல்ல.
சொந்த பந்தம் இல்லாதவங்க சொந்த பந்தம் இல்லையேன்னு கவலைப்படுவான். சொந்த பந்தம் இருக்கிறவன் வந்து பாருடா, சொந்த பந்தத்தால நான் படுற அவஸ்தைன்னும். பிள்ளை குட்டி இல்லாதவங்க எனக்கு பிள்ளை குட்டி இல்ல. ரொம்ப நல்லதுயா பெத்துக்காம இருந்து பாரு, நான் பெத்துட்டு நான் படுற பாடு இருக்கு பாரு, ஒண்ணு என்ன பண்ண அலக்கழிக்குது. உண்மை அதுதான். இக்கரைக்கு அக்கறை பச்சு. ஆனா இருக்கிறத வச்சு திஸ் மொமெண்ட் எனக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. இது எனக்கு தீர்மானம். உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவன், உங்களுடைய குழந்தைகள், நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நபரும் உங்கள் கர்ம வினையின் பலன். அந்த தொடர்புல தான் நீங்க வந்து சந்திக்கிறீங்க. யாரோ முகம் தெரியாதவங்க நம்ம பாட்டு நின்னுட்டு இருக்கோம். ஏதோ நம்மள திட்டிட்டு போவாங்க. ஏன்? ஏதோ ஒரு பிரிவுல எப்போ ஒருவரை சந்திச்சு நீங்க போட்ட வார்த்தை இன்னைக்கு கடவுள் அறுவடை பண்றாரு. எப்பா முடிச்சிடு. நீ ஒரு பிரிவுல அவனை போட்டு திட்டிட்டு போன. அது உனக்கு இருப்புல இருக்கு. நான் என்ன பண்ண அவனை அப்படின்னு நம்ம நினைப்போம். நான் ஒண்ணுமே பண்ணல, இவனை திட்டிட்டு இருக்கிறான். அதெல்லாம் கேட்கவே கேட்காத. நீ எப்போ பண்ணியிருக்க. எந்த ஒன்றும் செய்யாமல் நீ ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறாயா? அப்ப ஏதோ ஒன்ல பண்ண கம்முன்னு அக்செப்ட் பண்ணிட்டு ஏத்துக்கோ. இல்லையா? இப்படி புரிந்து கொள்வதுதான் ஞானம். அப்ப தெரியவே மாட்டேங்குது. கவலை, கஷ்டம். யாராலையும் மகிழ்ச்சியா இருக்க முடியல. ஏன்? உள்ளத்துக்குள்ள அவ்வளவு கருப்பு. நீ இந்த வார்த்தை சொன்னியா, நான் இந்த வார்த்தை சொல்றேன். நீ இந்த வார்த்தை சொல், நீ சண்டை. அப்ப மகிழ்ச்சி இல்ல. ஃபிக்ஸ் என்ன பண்ணணும்னா, நான் மகிழ்ச்சியா இருக்கும். ஃபிக்ஸ் ஆயிடுங்க. உங்களுடைய கோல் என்னன்னு கேட்டா, நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், இவ்வளவு கோடி சேர்க்கணும், இத்தனை வீடு வாங்கணும், இத்தனை கார் வாங்கணும், இந்த கார்ல வாங்கி எங்க சொந்தக்காரங்க முன்னாடி போய் நான் நிறுத்தினா, நீ ஒன்னும் காட்ட வேணாம். வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். நீ முன்னேறணும்னு நினை. நமக்கு மகிழ்ச்சி இல்லைங்க. இந்த பட்டு பாருங்க, அந்த கல்யாணத்துக்கு அந்த பட்டு புடவை கட்டிட்டு போயிட்டாங்க. இந்த அடுத்த இது கட்டிட்டு போனா அவங்க எல்லாம் கேட்பாங்க, ஏ என்னடி உனக்கு பட்டு புடவே இல்லையா, இதையே கட்டிட்டு வர. அது இல்லை மகிழ்ச்சி. அவங்க சொன்னா சொல்லின்னு போறாங்க. அதுக்காக நம்ம கடனை வாங்கி இப்ப நிறைய கடன் ஏன் வருதுன்னா, நிறைய பேருடைய கல்யாண வீடியோவை போட்டாங்க. இன்விடேஷன் எப்படி அடிக்கிறாங்க, சாப்பாடு எப்படி போடுறாங்க, பேனர் எப்படி வைக்கிறாங்க, கிஃப்ட் எப்படி கொடுக்குறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. பாக்குதுங்க எல்லாம். நம்ம இதுல கொஞ்சமாவது பண்ணணும்னு கடனை உடனே வாங்கி பண்ணி, இந்த 2 நாள் 1 நாள் ஆட்டத்துக்கு அதுங்க லைஃப் லாங் கடனாளியா இருந்து கஷ்டப்படுதுங்க. என்னுடைய மகிழ்ச்சி என்கிட்ட இருக்கு. இவங்க வந்து பாராட்டணும், இவங்க வந்து செய்யணும். இந்த தெளிவே இப்ப மக்களுக்கு இல்ல. இதையெல்லாம் மாற்றுவது எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இறைவன் உள்ள வந்துட்டுமே உங்களுக்கு செம்ம கெத்தா இருப்பீங்க. இவன் என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, அப்ப உங்களை பார்த்து அவங்க மாறுவாங்க. என்ன இது இப்படி இருக்காங்க இவங்க. அது உங்களுடைய பார்வையே மாறிடும், உங்கள் போக்கே மாறிடும். அப்ப அதத்தான் ஐயா சொல்றாரு, ஈகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே